எங்க வேதனை ஒண்ணு சும்மா விடாது. உன் மனசுல இருக்கிற வேதனை கோபம் குமரல் தீர்ற வரைக்கும் என்ன வேண்டாம்னு சொல்லு. ஏ விஜய், உன்னை ரொம்ப படிப்பாளி அறிவாளி நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அப்பாவோட ரத்தத்துல பிறந்தவனுக்கு அந்த புத்தி தான் இருக்குங்கிறத இப்ப நிரூபிச்சுட்ட. புனிதமான காதல்னா தெரியுமா உனக்கு? அந்த புனிதமான காதலோட மதிப்பையாவது தெரிஞ்சுக்கிட்டியா நீ? நீ இஷ்டப்பட்டு விரும்பியதே என் போட்டோவை உலகம் புரியாத அந்த சின்ன வயசுல பச்சை பிள்ளைத்தனமா நினைக்கிறதெல்லாம் காதலுக்கு அடக்கு வச்சா காதல் காதலே இல்ல. பாலு என் ஜீவன், அவரை நான் உண்மையா காதலிக்கிறேன். அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சேன்னா என் படத்தை கூட நீ பார்க்க மாட்ட. ஒரு நேரத்துல நமக்கு தெரியாம எவ்வளவு தவறுகள் நடந்தது. நான் பேராசை உள்ளவன், எதுக்கும் துணிஞ்சவன். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் இதுல தலையிட்டு இருக்க மாட்டேன். உயிருக்கு உயிரான பாலுவை பிரிஞ்சுட்டேன். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிற பொன்மொழி சார் தான். ஏமா நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் தான்டா ஜெகநாதன். ஜக்கு, இங்க ஹேமா எப்படி இருக்கா? அவ இங்க வராதிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்டா? ஹேமா ஒழுங்கான பொண்ணு இல்லடா. என் மக மானத்தையே வாங்கிட்டா. என்ன பண்ணா? எவனோ பாலுமா அந்த பிச்சைக்காரோட சேர்ந்துக்கிட்டு என் மகன் விஜயோட வாழ்க்கையை பால் பண்ணிட்டான். ஜக்கு, என்ன ஆனாலும் சரி, என் மரியாதையை கெடுக்க நினைக்கிற அந்த பாலு உயிரோட இருக்கவே கூடாது. அவன் கதையை முடிச்சிடு. நாளைய நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நானும் வந்துடுறேன். அந்த பாலுவால தான் ரெண்டு குடும்பத்து மானம் மரியாதை சந்தை சரிக்க போகுது. ராமு, நாளை நிச்சயதார்த்தத்துக்கு முந்தையே அந்த பாலுவோட உயிர் காத்துல கலந்து போயிடணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். அவன் பாடி இருந்த அடையாளம் தெரியாம பண்ணிடுறேன். இந்த தாமாதுல கில்லாடி. ராமு, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி இந்த காரியத்தை பண்ணி முடிச்சிடு. வச்சு கைத. ஹேமா, 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 ஐயோ என்னங்க, ஹேமா உங்களை காணலைங்க. என்னது? சின்னையா, மணி ஏண்டா ஹேமா எங்க? எனக்கு தெரியாது சார். இந்த லவ்வர் செவனுக்கு ஒரு கதையே இருக்கு. உயிருக்குயிரா காதலிச்ச காதல் ஜோடி இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா இந்த இதய சின்னங்களை இங்க வச்சிருக்காங்க. பாலு செத்துட்ட நினைச்சுக்க. ஏமா போயிடுங்க. என்ன பாலு விஜய் இங்க என்ன இருக்கிறாரு? நிஜம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்கன்னு சொன்னாரு. பாலுவை தப்பா நினைச்சு நான் அடிச்சுட்டேன். இனிமே எப்படி அவன் முகத்துல முழிப்பேன்னு தேம்பி தேம்பி அழுதார் பாலு. இங்க இருந்த ஆபத்து. முதல்ல இங்க இருந்து போயிடலாம். வாங்க வாங்க. ஏமா, ஒரே ஒரு தடவை விஜய பார்க்கணும். அவனை சமாதானப்படுத்தணும். அவன் கண்ணீரை துடைக்கணும். வா போலாம்.